ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷில் நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமர், அதாவது 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கிராமர் அண்ட் தென் 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கிராமர் எல்லாமே பார்த்து முடிச்சிருந்தோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு அதை எப்படிலாம் நம்ம அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட மாடல் கொஷின்ஸோட ஒரு சிலது இல்லை, நிறைய மாடல்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸோடய உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து போஸ்டர் மேக்கிங், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் இல்லையா? ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இதில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த ஹிண்ட் வச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம தான் கரெக்டாக இது பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு ஹோம் அப்ளையன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆடி சேல், இது வந்து ஆஃபர், ஸ்பெஷல் காம்போ ஆஃபர், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதில் வந்து இந்த அட்ரஸ் இது எல்லாமே ஓகே. நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ணணும், இது என்ன கொஷின் நம்பர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் போடணும். ஸோ என்ன கொஷின் நம்பருன்றத ஃபர்ஸ்ட் வந்து போடணும். அது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இது போட்டதுக்கப்புறம் ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பேஜை திருப்பி வச்சு இப்படி ஃபுல்லாக ஒரு பெரிய பார்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதில் இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் அந்த கடையோட நேம் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த கடையோட நேம். ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக நீங்கள் நல்லா அழகாக எழுதுவீங்க. ஸோ அது மாதிரி அழகாக எழுதிடுங்க. ஓகேவா? அந்த மாதிரி எழுதினதுக்கப்புறம் இது எதை பற்றினது அப்படின்றத அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியணும். ஸோ அதனால அந்த ஹோம் அப்ளையன்ஸ் அப்படின்றது நல்லா அவங்களுக்கு தெரிகிற மாதிரி பெருசாக எழுதிடுங்க. ஓகேவா? ஹோம் அப்ளையன்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இது என்ன சேல், ஆடி சேல், மெகா சேல், அந்த மாதிரி பொங்கல் சேல், அந்த மாதிரி எல்லாமே எழுதிடுங்க கேட்சியானது. அதே மாதிரி ஹோம் அப்ளையன்ஸஸ்க்கு லைக் உங்களுக்கு டிவி வரைய முடியும் அப்படின்னா டிவி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வரைஞ்சிக்கோங்க. ஹோம் அப்ளையன்ஸில் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இந்த மாதிரி ஏசி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கேட்சியான ஐகான்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். அது இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்க, 20 to 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. எப்போ அந்த டிஸ்கவுண்ட் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் ₹4,000 அண்ட் அபவ். ஸோ 4,000 அண்ட் அபவ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கேட்சியான வேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ ஸ்பெஷல் காம்போ ஆஃபர், லேட்டஸ்ட் மாடல் ஆஃப் கிரைண்டரு, காப்பர் பாட்டம் குக்கர், மிக்ஸி, இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஓகே. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்கு இந்த மாதிரி இமெயில், அதாவது இவங்களோட அட்ரஸ் இல்லை ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுக்கணும். ஈவன் இவங்க இங்கே கொடுக்கலனாலும் நம்மளே அதுலேயே ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸை எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது என்னதுன்னா கார் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ காரோடது அழகாக வரைஞ்சிட்டு நியூலி இன்வென்டட் காரு, நெவர் சீன் பிஃபோர்ஸ், இந்த மாதிரி ரொம்ப கேட்சியாக பார்த்த உடனே அந்த நோட்டீஸை பார்த்த உடனே அவங்களுக்காக அந்த பொருளை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சோலார் கார் ரன்னிங் ஆன் சோலார் எனர்ஜி, நெக்ஸ்ட் எக்கனாமிக் காரு, லெஸ் ஃபியூவல் எக்ஸ்பென்ஸ் ஆகும், ஃபிட் ஃபார் இந்தியன் ரோட்ஸு, ஸ்மூத் டிரைவு. ஸோ இப்போ நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா வின் அட்ராக்டிவ் ப்ரைஸஸ். ஸோ உங்களுக்கு அட்ராக்டிவான ப்ரைஸஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரிலாம் எழுதிடலாம். ஸோ இங்கெல்லாம் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா கேட்சியான வேர்ட்ஸு. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு, ஜென்டில்மேன்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், ஸோ இங்கே எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஃபிட் ஃபார் இந்தியன் ரோட்ஸ், இதெல்லாமே எவ்வளோ ஒரு சூப்பர்வான கேட்சியான இதாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துல அட்ரஸும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அட்ரஸும் எழுதிடுங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தான் நம்மளுக்கு போஸ்டர் மேக்கிங். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 40 நம்மளுக்கு லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த லெட்டர் ரைட்டிங்க்கு 1, 2 இல்லை ஒரு 10 எக்ஸாம்பிள் கிட்ட உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு லெட்டர் எழுதணும். யாருக்குன்னா மேனேஜர் ஆஃப் தி ஃபேமஸ் டெய்லி ஆர்டரிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் யுவர் ஸ்கூல் லைப்ரரி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடையது எழுதிடணுமா, நம்மளுடைய டீட்டெயில்ஸ் அண்ட் தென் த மேனேஜர், தி ஹிந்து பேப்பர், சென்னை. நெக்ஸ்ட் சார், சப்ஜெக்ட் ஏ மஸ்ட். ஸோ அதனால சப்ஜெக்ட் எழுதணும். எதுக்கு, ரெக்வஸ்ட் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக. ஸோ வி வுட் லைக் டு சப்ஸ்கிரைப் தி ஹிந்து தி ஸ்டூடெண்ட் எடிஷன் for our school library for 1 year starting from 1st Feb. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ஃபைண்ட் என்க்ளோஸ்ட் செக் ஃபார் 1 year subscription. we look forward to the first copy. அவ்வளோதான். நம்மளுக்கு என்ன வேணுன்றதை நம்ம சொல்லிடணும். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் தேங்க்யூ போட்டு யுவர்ஸ் ட்ரூலி, நம்ம நேமு, நம்ம யார் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து என்னன்னா லெட்டர் ஃபார் ஆர்டரிங் திங்ஸ். ஒரு திங்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான லெட்டர். நீங்கள் தான் வந்து மிஸ் தீபா. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு என்ஜிஓ ரைட்டர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
ஒரு லெட்டர் எழுதுறீங்க டு தி ஹோல்சேல் புக் ஷாப் டீலருக்கு. என்னன்னு எழுதுறீங்க? பிளேசிங் ஆர்டர் ஃபார் 100 காப்பீஸ் ஆஃப் மீடியம் சைஸ், அதாவது இங்கிலீஷ் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வேணும் அப்படின்றதுக்கான நீங்க 100 காப்பீஸ்க்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு நீங்க ஒரு லெட்டர் எழுதணும். ஸோ உங்களுடைய நேம், உங்களோட டீடைல்ஸ், ஸோ உங்க நேம், உங்களுடைய அட்ரஸ், நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ், அதே மாதிரி உங்க இமெயில். ஸோ இதெல்லாம் போட்டாச்சா? நெக்ஸ்ட் என்ன, நம்ம யாருக்கு எழுதுறோம்? த ப்ராப்ரியேட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் அது என்ன புக் ஷாப்? நிழல் புக் ஷாப். ஸோ அது எங்க இருக்கு? சென்னை 6 இருக்கு. இந்த மாதிரி எழுதிட்டு சார் ஆர் மேடம். ஸோ நம்ம எல்லாத்துலயுமே நம்மளுக்கு சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ சப்ஜெக்ட் என்ன சொல்றோம்? ஆர்டர் ஃபார் இங்கிலீஷ் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி regarding. So, on reading the discount provided by your shop in the advertisement of yesterday's newspaper. So, yesterday newspaperல உங்க ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தீங்க. என்னன்னா புக் ஷாப்ல வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால I would like to place an order for 100 copies of medium size English Oxford Dictionary. ஓகேவா? ஸோ அதனால நான் வந்து ஒரு 100 பீஸ், அந்த 100 காப்பி வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வந்து வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ கைண்ட்லி சென்ட் த காப்பீஸ் பை பார்சல். ஸோ இதை வந்து பார்சலாக எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி தீபா. முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறோம். ஆஃப்டர் ரிசீவிங் தி ஆர்டர், தீபா என்ன பண்றாங்க? தட் சம் ஆஃப் த டிக்ஷனரி எல்லாமே எப்படி இருக்கு? டேமேஜா இருக்கு. ஸோ ஷி ரைட்ஸ் த ஃபாலோவிங் லெட்டர். ஓகே, என்னன்னு பார்ப்போமா? ஸோ அதே மாதிரி நம்மளோட டீடைல்ஸ், யாருக்கு எழுதுறோன்ற டீடைல்ஸ், நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் complaint. Okay, எதை பத்தின complaint? About the damaged dictionaries regarding. So on receiving the order of 100 copies of English Oxford Dictionary from your shop, I found that around 25 copies of them were damaged. So வாங்கின 100ல 25 எப்படி இருக்கு? டேமேஜா இருக்கு. In some copies the pages are missing. So some copiesல pages என்ன ஆயிருக்கு? மிஸ்ஸிங் ஆயிருக்கு. And in some copies the pages are not in order. So சில copiesல pages எல்லாமே எப்படி இருக்கு? ஆர்டராகவே இல்லை. ஸோ மொத்தத்தில் அவங்க கொடுத்தது எதுவுமே சரியாவே இல்லை. So duly accepted my complaint and replace the damages copies. So damage ஆன காப்பி எல்லாமே replace பண்ணி கொடுங்க. Kindly check the copies and replace them accordingly. ஸோ நான் எல்லாருக்குமே கொடுக்குறேன், அந்த காப்பீஸ் செக் பண்ணி நீங்க எங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோட இது முடிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட், அதாவது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நீங்க தான் மிஸ்டர் ஸ்ரீநாத் லாஸ்ட், அவங்களோட பேக் லாஸ் பண்ணிட்டாங்க ஓவர் க்ரௌட் ட்ரெயின்ல. ஸோ அவங்க என்ன பண்றாங்க? ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ்க்கு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. இது அவங்களுடைய அட்ரஸ். ஸோ கமிஷனர் ஆஃப் ரயில்வே போலீஸ்க்கு எழுதுறாங்க. ரெஸ்பெக்டட் மேடம், ரெக்வஸ்ட் ஃபார் ரீஸ்டோரிங் த மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட். ஸோ அவங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து மீட்டு கொடுக்க சொல்லி எழுதுறாங்க. ஸோ ஐ லாஸ்ட் மை சர்டிஃபிகேட் எப்போன்ற அந்த டேட்டு வைல் ஐ வாஸ் ரிட்டர்னிங் ஹோம் இன் அ லோக்கல் ட்ரெயின் ஃப்ரம் செங்கல்பேட். ஸோ செங்கல்பேட்லேருந்து ஒரு லோக்கல் ட்ரெயினில் நான் என் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும் போது அது வந்து எனக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே காணாம போயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஆஸ் அ ட்ரெயின் வாஸ் ஓவர் க்ரௌட் ஐ பிளேஸ் மை பேக் ஆன் த ரேக் அபவ். When I was about to get off, I noticed that my bag was missing. ஸோ அதனால ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால நான் என்னுடைய பேக் வந்து அங்கே மேலே ரேக்கில் வச்சேன். ஸோ நான் இறங்க டைம் வந்தப்போ நான் பார்க்கும்போது அங்கே என்ன இல்லை, என்னோட பேக் இல்லை. So I was helpless and filed a complaint with the railway police. So I have given all the details in the complaint letter on the same day. So far I have not received any further response. So I request you to take immediate action in this regard. Okay வா? ஸோ இது வந்து என்னைக்கு எனக்கு மிஸ் ஆச்சோ ஸோ அன்னைக்கே நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஸோ எந்த ஒரு ஃபர்தர் ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால உங்களை வந்து ரெஸ்பான்ஸ், அதாவது ரெக்வஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு இமீடியட் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. அவ்வளோதான். ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இது ஒரு நெக்ஸ்ட் கொஷின். உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரோல் ஆகும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இல்லை, நிறைய எக்ஸாம்பிள்ஸே கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாவே நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் லெட்டர் ரைட்டிங்கை சூப்பராக எழுதிடலாம். அதுவும் நீங்கள் இது எல்லாமே பார்த்துட்டு போனால் மட்டும்தான். ஸோ எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு என்கொயரி லெட்டரோட மாடலும் உங்களுக்கு இங்கே இருக்கு.
ஓகே, இப்போ நம்ம வீடியோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேஜ்க்கு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் மூலியமாவும் உங்க சப்போர்ட் மூலியமாவும் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு ஆப்பா டெவலப் ஆகி வருது அப்படின்னும் போது அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும், அந்த ஆப்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றின ஃபர்தர் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சேனல்ல உருவாக்கப்பட்டிருக்க இந்த ஆப் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல, அதாவது யாருமே கொடுக்காத மாதிரியான கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல நம்ம பசங்களுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுல நீங்க எப்படி வந்து லாகின் பண்ணுவீங்க, எப்படி உங்களுக்கு இது ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இதுல நீங்க உங்க ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம் ஒரு ஓடிபியோட. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர்பான ஐகான்ஸோட இருக்க போகுது. அதாவது ஃபிசிக்ஸ் வேணுமா, மேக்ஸ் வேணும், கெமிஸ்ட்ரி வேணும், பயாலஜி, கம்ப்யூட்டர், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிறதுல எப்படி எப்படிலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா சப்ஜெக்டும் எல்லா கிளாஸ்க்கும் ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சி எல்லாமே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கான கிராஷ் கோர்ஸும் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கெமிஸ்ட்ரி 12ன்னு இருக்கு. ஸோ 12th கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இதில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் பாண்டிங், தெர்மோடைனமிக்ஸ், ஈக்குவலிபிரியம், ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்கள் எந்த கிளாஸ்ன்றது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் எடுத்திருக்க சப்ஜெக்டோடைய லெசன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, ஸோ அதில் எவ்வளோ வீடியோஸ் இருக்கு, 10 வீடியோஸ் இருக்கு, அதில் நீங்கள் 5 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 10 இருக்கு, அதில் நீங்கள் 7 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆக போகுது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஒரு கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி குவிஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த குவிஸுக்கு ஆன்சர் பண்ணுறது மூலமா நீங்கள் ஈஸியாக படிச்சு ரீகால் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனோட ஷோ ஆகும். நீங்கள் பண்ணுறது தப்பு, அதனோட கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களுக்கு முழுக்க முழுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக இருக்க போகுது வித் லோ ப்ரைஸ், அதாவது லோ ஃபீஸோட. ஓகேவா? ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் இதிலேருந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதனால இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கசின்ஸு, ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தான் நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் பார்த்து நிறைய பெனிஃபிட் ஆகிருக்கீங்க. ஸோ அப்போ அது நீங்கள் சொன்னால் தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், ரொம்ப பெட்டராகவும் இருக்கும். ஸோ அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மறக்காமல் நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நோட்டீஸ் ரைட்டிங். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 41ல நோட்டீஸ் ரைட்டிங் பார்க்குறோம். நோட்டீஸ் ரைட்டிங்கான ஒரு மாடல் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஆதிரா ஒரு ஆதிரன், நீங்கள் தான் ஸ்கூல் பியூப்பிள் லீடர், அதாவது திருச்சி ஜிஹெச்எஸ்எஸ் ஸ்கூலில். ஓகேவா? ஒரு நோட்டீஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். உங்கள் ஸ்கூலில் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே, அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே வேர்ல்டு எல்டர்ஸ் டேக்காக இன்வைட் பண்ணுறதுக்கு அது ஆடிட்டோரியமில் நடக்குது 20th of next month அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ்னு போட்டுருணும். என்ன ஸ்கூலு, என்ன ஊர், அவ்வளோதான். என்ன டேட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது. இட் இஸ் ப்ரப்போஸ் டு செலிப்ரேட். என்ன பண்ணுறீங்க? செலிப்ரேட் பண்ணுறீங்க வேர்ல்டு எல்டர்ஸ் டேவை. எப்போ? ஆன் சண்டே 12th January in our school premises. So the grandparents of all students are requested to attend the function. There will be interesting games and events for the grandparents. So எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய கிராண்ட் பேரண்ட்ஸுமே இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால அதில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்க போகுது. அதனால மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லஞ்ச் அண்ட் டீ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரா யாரு ஸ்கூல் பியூப்பிள் லீடர்ன்றதை எழுதியாச்சு. ஸோ இந்த மாதிரி அடுத்து உங்களுக்கு ஒரு இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நோட்டீஸ் ரைட்டிங். நீங்கள் ஸ்கூல் மானிட்டராக இருக்கீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மாடர்ன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் விழுப்புரம்ல. ஓகேவா? ஸோ உங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஃபார்ம் த ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் த ட்ரிப், ஏற்காடு ட்ரிப்பு 3 daysக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு நோட்டீஸ் சச் ஆஸ் டேட் ஆஃப் ஜேர்னி, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அமௌண்ட்டு, ட்ரெஸ் கோடு, இது எல்லாமே இதில் இருக்கணும். ஓகே. நோட்டீஸ் என்ன ஸ்கூலு, என்ன ஊர், ட்ரிப் டு ஏற்காடு. இது என்ன? 5th September. So all the students are informed that a trip has been organized to Airport for 3 days. எப்போலேருந்து? From 24th 27th December வரைக்கும். எதில் போகிறோம்? பை பஸ். Each student should pay 2500 பே பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்கூல் யூனிஃபார்ம் ரொம்ப மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் will be provided. அவ்வளோதான். யார் உங்கள் நேம் கொடுத்துருக்காங்களோ அது ஸ்கூல் மானிட்டர். இவ்வளோ ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து வெல்ஃபேர் அசோசியேஷன் நடக்கிறது ஸ்கூலில். ஸோ அதுக்கான ஒரு
நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொன்று ஃபேன்சி ஃபீட் நடக்குது அதுக்காக. அதுக்கப்புறம் என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான கொஷின் பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை நம்ம எப்படி, அதாவது உங்களுக்கு இதில் அதாவது ரொம்ப அதுக்கு எல்லாமே கரெக்டாக எழுத தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இது என்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ பிக்சர் ஆஃப், அதில் பிக்சரில் என்ன இருக்கோ அதை எழுதிருங்க. ஃப்ளட்டுன்னு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ பிக்சர் ஆஃப் ஃப்ளட்டு. ஸோ பீப்புள் வந்து சஃபர் ஆகுறாங்க அந்த மாதிரி எழுதிட்டு ஐ கேன் சி ஸோ மெனி பீப்புள் வந்து சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத எழுதிடலாம் இங்கே. ஓகேவா? ஸோ ஐ லைக் திஸ் பிக்சர், த கிவன் பிக்சர் எப்படி இருக்கு, நைஸாக இருக்கு, வண்டர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்க்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஹெவி ரெயின் வந்து ஃப்ளட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு டியூ டு ஹெவி ரெயின் த லோ லையிங் ஏரியாஸ் என்ன ஆயிடுச்சு, ஃப்ளட் ஆயிடுச்சு. த பீப்புள் எல்லாமே வந்து ஃப்ளட்ல தான் அந்த ஃப்ளட் வாட்டர்ல தான் வாக் பண்ணி போறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேத்தட்டிக்கான சுச்சுவேஷனாக இருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட டாட்டர்ஸ் எல்லாம் வந்து சேஃபாக வந்து தூக்கிட்டு போறாங்க. ஸோ சம் பீப்புள் கேரி தேர் பிலாங்கிங் ஹேவிங் தேர் homes. Next, man-made disaster like this should be prevented. ஸோ இது எல்லாமே man-made-ஆல நடக்கப்பட்ட ஒரு டிசாஸ்டர் தான். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் ஆஃப் ஃப்ளையிங் ஆஃப் பேர்ட்ஸ். அவ்வளோதான். ஐ கேன் சி அ லாட் ஆஃப் பேர்ட்ஸ். ஐ லைக் திஸ் பிக்சர். த கிவன் பிக்சர் வந்து நைஸாக இருக்குது, வண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ த பிக்சர் டினோட்ஸ் யூனிட்டி. ஸோ இவங்க எல்லாமே ஒரே யூனிட்டியாக போகிற மாதிரி இருக்கிறதுனால ஸோ இது வந்து யூனிட்டியை வந்து டினோட்ஸ் பண்ணுது. அதே மாதிரி ஒரு கிரேன் இருக்க ஒரு பிக்சரு, ஸோ அதை வந்து எழுதுறோம். ஸோ இட் பர்ச்சஸ் ஆன் த ட்ரீ. ஐ லைக் திஸ் பிக்சர். இது வந்து வண்டர்ஃபுல் ரியல் ஃபோட்டோகிராஃபியாக இருக்குது. ஸோ அப்பியர்ஸ் டு அவர் மைண்டு. அதே மாதிரி ஒரு லைனாக போட்ஸ் போகிறது. அதே மாதிரி டொபாக்கோ பற்றின ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே என்னென்ன கொடுக்குறாங்கன்றதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் தென் ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ஓகே ஓகே அண்ட் தென் லாஸ்ட் கொஷின் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே என்னென்னா 2 cranes இருக்குது. இது எக்ஸிபிட் நேச்சுரல் பியூட்டியாக இருக்குது. தே ஆர் அபவுட் டு ஃப்ளை. ஸோ ஐ லைக் ஃபார் ப்ரே. நெக்ஸ்ட் ஐ லைக் திஸ் பிக்சர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன நோட் மேக்கிங் அண்ட் சம்மரி ரைட்டிங். ஸோ நோட் மேக்கிங் அண்ட் சம்மரி ரைட்டிங்கான டிப்ஸ் என்னன்றது இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நோட் மேக்கிங்கான டிப்ஸ் வந்து ரீட் த பேசேஜ் ட்வைஸ் ஆர் த்ரைஸ், கெட் ஐடியா ஃபார் த தீம். அந்த தீம் என்னன்றதுக்கான ஒரு ஐடியா கொண்டு வாங்க. அண்டர்லைன் த மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. ரெடியூஸ் த லென்த்தி சென்டென்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுங்க. ரைட் த நோட்ஸ் பாயிண்ட் வைஸ், யூஸ் த டேஷஸ். நெக்ஸ்ட் கிவ் சூட்டபிள் டைட்டில் ஃபார் த பேசேஜ். ஸோ சம்மரி ரைட்டிங் டிப்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் த கிவன் பேராகிராஃப் வெல். ஒரு ரஃப் காப்பி எழுதுங்க, ஒரு ஃபேர் காப்பி எழுதுங்க. நெக்ஸ்ட் மென்ஷன் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த கிவன் பேசேஜ். கொடுத்துருந்த கிவன் பேசேஜில் இருந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், ஃபேர் காப்பியில் இருக்க வேர்ட்ஸ். அவாய்ட் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் ஃப்ரேசஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஒரு மாடல் சம்மரி இருக்குது இங்கே உங்களுக்கு. ஓகேவா? அதில் மாடல் இது இருக்குது. அதுலேருந்து நீங்கள் நோட் ரைட்டிங் எழுதுறீங்க. ஓகே, பார்த்துக்கோங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே உங்களுக்கு சம்மரி எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது அப்படியே உங்களுக்கு ரஃப் டிராஃப்டாகவும் இது அப்படியே ஃபேர் டிராஃப்டாகவும் இருக்குது. ஸோ கிவன் பேசேஜஸில் 145 வேர்ட்ஸும் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது 45 வேர்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அகைன் இன்னொன்று கொடுத்து அதில் நோட் மேக்கிங் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நோட் மேக்கிங் எப்படி இருக்கணும், ஒரு நோட் மேக்கிங் சம்மரி ரைட்டிங்னா அப்படின்றத உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வந்து ஸ்னேக்கை பற்றினது. ஓகேவா? இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரஃப் டிராஃப்ட் எழுத போகிறீங்க. ஸோ அந்த ரஃப் டிராஃப்டை எழுதிட்டு அதில் இந்த மாதிரி லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ஒரு கிராஸ் போட்டணும். அதுக்கப்புறமா ஃபேர் டிராஃப்ட் எழுதுவீங்களா? ஸோ ரஃப் டிராஃப்டில் நீங்கள் எவ்வளோ எழுதிருக்கீங்களோ அதில் இருந்து ரொம்ப கம்மியான சென்டென்ஸாக தான் நீங்கள் ஃபேர் டிராஃப்டில் எழுதிருக்கணும். ஸோ அப்படி எழுதினதுக்கப்புறம் கிவன் பேசேஜஸில் என்னென்னலாம் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு அதுல நீங்க ஃபேர் காப்பில எவ்வளவு வேர்ட்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்றத எழுதிட்டா முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் சம்மரி ரைட்டிங். ஸோ இதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங். ஸோ எல்லாரும் கேட்டிருந்த ஸ்பாட் த எரர் வந்தாச்சு. அது கொஸ்டின் நம்பர் 44. ஸோ இதுல நம்மளுக்கு என்னென்னலாம், அதாவது நம்ம ஸ்பாட் எரர் பார்க்கும்போது அதுல நம்மளுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அதுல என்ன மாதிரிலாம் நியூவான்சஸான மிஸ்டேக்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் அதுல ஏதாவது மிஸ் ஆயிருக்கலாம், ப்ரிப்போசிஷன்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருக்கலாம், டென்ஸ் சேஞ்சஸ் நடந்திருக்கலாம், அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப்ஸ் இதுல ஏதாச்சும் மிஸ்டேக் நடந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சின்னதான ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ அது என்னென்னன்றதை இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ்ல என்னென்ன தப்புலாம் நடக்கும்ன்றது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. ஓகேவா? ஸோ ஐ பாட் அ ஹெச்எம்டி வாட்ச்னு இருக்கு. ஸோ இது பார்க்கும்போது நம்மளுக்கு இதுல எதுவுமே மிஸ்டேக் இருக்க மாதிரியே தெரியல தானே. ஆனா ஐ பாட் அண்ட் ஹெச்எம்டி வாட்ச்னு நம்ம போட்டிருக்கணும். த கோல்டு இஸ் அ ப்ரீஷியஸ் மெட்டல். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு தப்பா தெரியுது. ஆனா இங்க பாருங்க, கோல்டு இஸ் அ ப்ரீஷியஸ் மெட்டல். இதை போடக்கூடாது.
Okay va. Next, she scored first rank. She scored the first rank. Sun rises in east. The sun rises in the east. Tiger is our national animal. Tiger is our national animal. கிடையாது. The tiger is our national animal. Mr. Babu is an MLA. Mr. Babu is an MLA. So இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம ஆர்டிக்கல்ல பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஓகேவா. அண்ட் தென் ப்ரிப்போசிஷன்ஸ்ல பாருங்களேன். எடிசன் வாஸ் பார்ன் அட் அமெரிக்கா. ஸோ இது நம்மளுக்கு லைட்டாக நம்மளுக்கே தெரியுது இல்லை. ஸோ இந்த அட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தப்பாக இருக்க மாதிரியே தெரியுது. ஸோ எடிசன் வாஸ் பார்ன் இன் அமெரிக்கா. ஸோ இங்கே என்னன்னா born in எட்டயபுரம், ஆனால் இங்கே born at எட்டயபுரம். ஸோ கண்ட்ரீஸ் அண்ட் அதை விட சின்ன சின்னதாக இருக்க ஊருக்கு எல்லாமே இது டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் he left to Delhi, he left for Delhi. ஓகேவா. நெக்ஸ்ட் the function will be held between 10 a.m. to 12 noon. The function will be held between 10 a.m. and 12 noon. Okay. ஸோ இந்த மாதிரி she goes to school by foot, she goes to school on foot. ஸோ பஸ்ஸில் போகும்போது காரில் போகும்போது எல்லாமே நம்ம பை பஸ் பை கார்னு போடுறதுனால நடந்து போகிறதுக்கு வந்து நம்ம பை ஃபுட்னு போடக்கூடாது. ஸோ அதனால ஆன் ஃபுட்ன்றது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நீங்க பை ஃபுட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ராங். ஓகேவா. ஸோ அண்ட் தென் இருக்க பேலன்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டென்சஸ். we are living in India, we live in India. I am having a foreign pen, I have a foreign pen. They has a house, they have a house. Ram have a foreign car, Ram has a foreign car. Neither you nor she visit the Taj, neither you nor she visits the Taj. ஓகேவா. அதுக்கப்புறம் ஷீக்கு அப்புறம் இது இந்த ஒரு மிஸ்டேக் தான். ஸோ நான் சொல்லும் போது கூட உங்களுக்கு தெரியல அது நான் என்னென்ன. ஸோ அந்த மாதிரி Ram as well as his friends attend the meeting, Ram as well as his friends attends the meeting. ஸோ இந்த மாதிரி டென்ஸில் வரக்கூடிய மிஸ்டேக். நெக்ஸ்ட் கொஷின் டேக்ல வரக்கூடிய மிஸ்டேக். ஸோ am a poor man, amn't I, aren't I. Next, Balu seldom help the poor, doesn't he, does he. So I am not busy, or I am I. Okay, இந்த மாதிரி question tagல வரக்கூடியது. Some special categories என்னன்னா bread and butter make wholesome food. Bread and butter makes wholesome food. Although Ravi studied well, but he failed in the examination. Although Ravi studied well, he failed in his examination. ஓகேவா. ஒரு மாடல் கொஸ்டின் பார்ப்போமா. என்னன்னா யூ மே ஸ்பீக் பொலைட்லி டு தி எல்டர்னு கொடுத்துருக்காங்க. யூ ஆட் டு ஸ்பீக் பொலைட்லி டு தி எல்டர். ஓகேவா. திஸ் இஸ் த பாய் ஹூம் won the race, this is the boy who won the race. அவ்வளோதான். இந்த ஹூம்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு கண்டென்ட். he come late to school every day, he comes late to school every day. though he was hungry but he did not eat. இதில் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஈஸியான ட்ரிக் அண்ட் டிப்ஸ் என்னன்னா தோ வந்துச்சுன்னா பட்டை எடுத்துருங்க. ஒன்று தோ இருக்கணும் இல்லை பட் இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் எனிமீஸ் மாதிரி. இந்த ஒரு சென்டென்ஸில் he was angry but he did not eat போட்டிருக்கலாம். இல்லைனா those he was hungry he did not eat அப்படின்னு போடலாம். ஓகேவா. அதுதான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே. is this the book you wanted to buy, அதாவது is this a book you wanted to buy, is this the book you wanted to buy. ஓகேவா. டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்கு. எக்ஸசைஸ் பார்ப்போம். ஸோ would I have your autograph அப்படின்னு கேட்கக்கூடாது. would I have your autograph. so I can be 15 next April, I will be 15 next April. ஓகேவா. take an umbrella, it should rain later. take an umbrella, it may rain later. ஓகேவா. so the magistrate ordered that he might pay the fine. so the magistrate ordered that he should pay the fine. ஓகேவா. so ஆர்டர் பண்ணியிருக்காங்க நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ he might pay அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. he should pay அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகேவா. make me a cup of tea, shall you. make me a cup of tea, will you. ஸோ இதில் நம்மளுக்கு இருக்க மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் டேக் மிஸ்டேக். ஓகேவா. you may speak politely to the elders, you should speak politely to the elders. next, you will get your teeth cleaned at least once a year. you ought to get your teeth cleaned at least once a year. okay. அந்த மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஓகே. அந்த மாதிரி அடுத்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு எக்ஸசைஸ் பார்த்துடலாம். either Shyam or Ram have to pay the fine. either Shyam or Ram has to pay the fine. Abdul as well as Karim deserve prize.
Abdul as well as Karim deserves prize. 10,000 rupees a month or an insufficient income. So 10,000 rupees a month is an insufficient income. Many students were awarded at the function. Many student was awarded at the function. So neither Veena or her sister has been informed to the accident. Neither Veena or her sister have been informed to the accident. So இந்த மாதிரி next இருக்கிறது எல்லாமே screenshot எடுத்துக்கிறீங்களா? ஓகே, இதோட நம்மளுக்கு ஸ்பாட் எரர் வரைக்கும் இருக்கு. 5 மார்க் கொஷின்ல நீங்க கிரியேட்டிவா எழுத வேண்டியது எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு 5 மார்க்ல என்னென்ன கேட்டிருப்பாங்க, ஸோ அவங்க வந்து அந்த ஹிண்ட் மாதிரி கொடுத்து அதை டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்கிற சப்ளிமெண்ட்ரியில இருந்து கேட்பாங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ரேரா வந்து உங்களுக்கு நார்மலா அவங்களே ஒரு பேராகிராஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காம நான் சொன்னதெல்லாம் மட்டும் நீங்க படிச்சுட்டு, அதாவது நான் இங்கே ஷோ பண்ணியிருந்த எல்லா எக்ஸாம்பிள், நான் சொன்ன கொஷின்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு போயம் பேராகிராஃப், ப்ரோஸ் பேராகிராஃப், சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப், இது எல்லாத்தோட கொஷின் ஆன்சர்ஸ். ஓகேவா? இதை படிச்சுட்டு சினானிம் சென்டென்ஸ் படிச்சுட்டு கிளம்பிடுங்க. எக்ஸாம் போதும், இதை நம்ம படித்தாலே நம்ம சூப்பராக மார்க் எடுத்து வந்துடலாம். ஓகேவா? ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம வீடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.